நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து தாராளமா ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். 2500 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா சம்பாதிக்கலாம். அந்த நெய்யை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்காக தான் டீலர் அப்பாயின்ட்மென்ட் பண்றோம். ஓகே சார். இப்போ நீங்க ஒரு பின் கோட்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 638752 அப்படிங்கிற பின் கோட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பின் கோடுக்கு நான் உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் கொடுத்துருவேன். இந்த பின் கோட்ல நான் வேற யாரும் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு மினிமம் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும். பாக்ஸ் வருங்க. இந்த மாதிரி சரம் மொத்தம் வந்து 25 சரம் இருக்கு. 25 சரம். ஒரு சரத்துக்கு வந்து 20 பாக்கெட் வந்து ஒரு சரம். அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 பீஸ் இருக்கும். 500. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இறகு சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலில் நிறைய விதமான பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சில நீங்கள் ஒரு சூப்பரான வீடியோக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊத்துக்குளிங்கிறப்ப கண்டிப்பாக வெண்ணெய் தாங்க ஞாபகம் வரும். மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நிறைய ஒரு சூப்பரான ஆப்ஷன்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Not a game, it's a rich thing. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீமை உள்ளே கொட்டிக்கிறோம். பால்லேருந்து அரைச்சி வச்சிருந்த கிரீமை, பச்சை கிரீமை உள்ளே கொட்டிக்கிறோம். உள்ளே கொட்டி இப்போ ஒரு அரௌண்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு. இது இப்படியே சுற்றிட்டே இருந்தால் ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்புட்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீம் எதுக்காக வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீமை வச்சு தான் வந்து நம்ம வந்து வெண்ணெய் அடிக்க போகிறோம், வெண்ணெயை கன்வெர்ட் பண்ண போகிறோம். வெண்ணெய் அடிச்சு வச்சுக்கிறோம். வெண்ணெய் வந்து அடிச்சு வச்சுக்கிறோம். இது வந்து ரெடி டு டெஸ்பேச். நம்ம யார் எவ்வளோ கேட்டாலும் நம்ம வந்து எடுத்து போட்டு டெஸ்பேச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வெண்ணெய் வந்து ரெடியாக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேன்ல இருந்த வெண்ணெய் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ வெண்ணெய் வந்து எடுத்து இந்த நெய் காய்ச்சுற மிஷினில் வந்து உள்ளே போட்டுருக்குறோம். இந்த நெய் காய்ச்சல் மிஷினில் வந்து போட்டோம்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அடுப்பு தான் இருக்குது. அந்த ஸ்மார்ட் அடுப்பு வச்சு விறகடுப்பு வச்சு தான் நம்ம நெய் காய்ச்சுறோம். ஸோ இது ஒரு காரணம் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நெய் காஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இப்போ நம்ம நெய் காய்ச்சணும் இல்லைங்களா, அந்த பாத்திரத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி பக்கெட்டாக கொண்டு வந்து இங்கே உள்ளே வச்சுருவோம். இந்த உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருணை இல்லாமல் தெளிவு நெய், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். இங்க வந்து வச்சு இந்த பதமான சாக்கை போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி மஞ்சள் கலரா குருணையா ஆயிரும். ஸோ ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து நெய் வந்து நம்ம குருணையா இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு குருணையா இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நெய் வந்து குருணையா வந்துடும். மணலான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, எல்லா இதுலயுமே அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நெய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குருணையாகி மணலான ஒரு கண்டிஷன்ல ரெடியா இருக்கு. இந்த நெய் வந்து ரெடி டு டெஸ்பேச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பாங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து பட்டர்மேன் டெய்ரி பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளியில், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊத்துக்குளியில் இருக்குது. நம்ம கம்பெனி வந்து ஒரு 9 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பட்டர், அதாவது கவ் பட்டர் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் பார்த்தீங்கன்னா 50 மில்லி, 100 மில்லி, 200 மில்லி, 1/2 லிட்டர், 1 லிட்டர் எல்லாமே இருக்குது. அது போக 15 கிலோ டின் வரைக்கும் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட்டு சரம் இருக்குது. இந்த நெய் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணுறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து 1/4 கிலோ 100 கிராம் பேக் பண்ணுறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து 200 கிராம் பேக், 1 கிலோ பேக் வந்து நம்ம பண்ணுறோம். எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பண்ணுறோம். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் அனைத்துமே பண்ணுறோம். ஓகே சார். இப்போது நம்ம வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி நம்ம முக்கியமாக பேச போகிறோம்? கண்டிப்பாங்க, நல்ல கேள்வி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
நம்மகிட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சில ஏரியாவுக்கு வந்து டீலர்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம் பின்கோடு வாரியா. ஓகே சார். ஸோ இன்னும் நிறைய ஏரியா ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கிறனால இந்த நெய்யில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய ஒரு ஃபெமிலியரான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட குவாலிட்டியான கீயை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்த முடியறதில்ல, அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிற மாதிரி சின்ன மக்களுக்கும், அதாவது என்ன சொல்கிறது, எல்லா ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ புதுசாக வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதா இந்த 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 10 மில்லி நெய் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருக்குது, எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. ஸோ சில பேர் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு கூட நல்ல நெய்யை வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குவாலிட்டியான கீயை நம்ம தர முடியுது. ஸோ இந்த நெய்யை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக தான் கான்செப்டை கொண்டு வர்றோம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்கோடு வாரியாக நம்ம வந்து ஒரு டீலர் அப்பாயின்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பின்கோடில் இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 638752 அப்படிங்கிற பின்கோடில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பின்கோடுக்கு நான் உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் கொடுத்துருவேன். இந்த பின்கோடில் நான் வேறு யாரும் கொடுக்க மாட்டேன். இந்த பின்கோடில் வந்து நீங்கள் டீலர் எடுத்து இந்த பின்கோடில் இருக்கிற எல்லா கடைக்கும் நீங்களே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஆல்ரெடி நம்மகிட்ட எத்தனை டீலர் இருக்காங்க சார்? ஆல்ரெடி வந்து ஒரு 50 மேற்பட்ட டீலர்ஸ் இருக்காங்க. ஓகே. பட் இப்போ நம்ம வந்து கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 500 மேற்பட்ட டீலர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டீலரை தரதுனால நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ இதில் வந்து டீலராக இருக்கிறப்ப எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? எவ்வளோ மினிமம் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருங்க. ஓகே. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி சரம் மொத்தம் வந்து 25 சரம் இருக்கு. 25 சரம். ஒரு சரத்துக்கு வந்து 20 பாக்கெட் வந்து ஒரு சரம். அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 பீஸ் இருக்கும். 500 பீஸ். இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் உங்களால் வந்து ஒரு நாளைக்கு வெளியே கொடுக்க முடியுது, உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியுது. அதாவது வந்து ஒரு கடைக்கு ஒரு 2 சரம் கூட வைக்கிறீங்க, அதாவது 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு சரம், 20 ரூபா பாக்கெட்டில் ஒரு சரம் நீங்கள் ஒரு கடையில் விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அந்த கடைக்கு விற்கிதுன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 2500 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். 2500 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 10 ரூபா பாக்கெட்டுக்கு 1 ரூபாயும் 20 ரூபா பாக்கெட்டுக்கு 2 ரூபாயும் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ உங்களால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 பாக்ஸ், முன்னாடி ஒரு சாதாரண ஒரு 2 வீலர் இருந்தால் போதும், யார் வேணாலும் உங்கள் வீட்டில் பக்கத்தில் அந்த அங்கே பின்கோடில் நீங்கள் ஏரியா பின்கோடில் இருக்க பின்கோடு கொண்டு போயிட்டு இருக்கிற கடையில் கொண்டு போயிட்டு எல்லா இதுக்கும் கொடுக்கலாம். இதில் யாருமே வேண்டான்னு சொல்கிறதுக்கு உண்டான பெரிய இது இல்லை. ஏன்னா இருக்கிற ஃபேக்டை சொல்லி நெய்யினோட சாம்பிள் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த கடைக்காரரை யூஸ் பண்ண வச்சு அதில் அவர் திருப்தியானதுக்கு முன்னாடி விற்றா போதும்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே சார். இது கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம டீலர்ஷிப் நீங்கள் ரன் பண்ண போகிறது ஒன்லி ஃபார் கீ. அதாவது நெய்க்கு மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அந்த நெய்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் பண்ணுங்க. ஓகே. இது வந்து நல்லா போகுது, அதில் வந்து நல்லா வாங்குறாங்க மக்கள். அவங்களே வந்து 50 மில்லி 100 மில்லி கேட்குறாங்க, பெரிய பேக் கேட்குறாங்க, 200 மில்லி பேக் கேட்குறாங்க, இல்லை 1/2 லிட்டர் பேக் கேட்குறாங்க, 1 லிட்டர் பேக் கேட்குறாங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஆர்டர் எங்ககிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்குண்டான பேமெண்ட்டை பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த 3500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுலே போதுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுங்களா? இல்லை, கண்டிப்பாங்க. அதாவது வந்து ஒரு பாக்ஸ் நீங்கள் மினிமம் வாங்கினா போதும்னு சொன்னேன். ஓகே. நீங்கள் வந்து மொத்தமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 3500 ரூபா இருந்தால் போதும். இதுக்காக நாங்கள் வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை அப்ரண்ட் சார்ஜஸோ ஒரு டெபாசிட் மாதிரி எதுவுமே வாங்குறது இல்லை. எங்கள் பொருளை நீங்கள் பணம் கட்டி வாங்குறீங்க, நீங்கள் வித்துடுறீங்க. இதில் வேறு எந்த விதமான நீங்கள் டெபாசிட் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. ஓகே. நீங்கள் இந்த 3500லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதை விற்றுட்டு திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி காலையில் உங்களுக்கு இன்றைக்கி புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு நாளைக்கு காலையில் 10 to 11 மணிக்குள்ள டெலிவரி ஆயிடுது, ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுது. நீங்கள் அதை எடுத்து ஈவினிங்குள்ளே நீங்கள் டிஸ்பேச் எல்லாத்துக்கும் கடையில் கொடுத்துட்றீங்க. எகைன் அந்த பணத்தை வச்சு மீண்டும் என்கிட்ட பணம் கட்டினீங்கன்னா நான் இன்றைக்கி மீண்டும் அனுப்புவேன், அடுத்த நாள் காலையில் வந்துடும். ஸோ இந்த 3500 அதிகபட்சம் ஒரு 7000 ரூபா இருந்ததுன்னா 2 பாக்ஸ் நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் ரோலிங் ரிலாக்ஸாக இருக்கணும், ஒரு 10,000 முதலீடு தான் தேவைப்படும். அதுக்கு மேலே பெருசாக தேவைப்படாது. ஓகே சார். இப்போ நீங்கள் பாக்கெட்டுக்கு மட்டும் சொன்னீங்க, இதை விட நம்ம பாட்டிலில் இருக்கிறதெல்லாம்? ஆமாங்க, அது வந்து ஒரு கேஸ் அப்படிம்போம். அதாவது 25 சரம் ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி 50 மில்லி பொறுத்தளவு 200 பீஸ் சேர்ந்தது ஒரு சரம். அதாவது மினிமம் 10 லிட்டருங்க. ஒரு பாக்ஸ்க்கு வந்து 10 லிட்டர். ஸோ அதனோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் தனியாக அட்டாச்மெண்ட் பண்ணி தர்றேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே வந்து வித் இன்க்ளூடிங் டேக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கோட தான் வருது. நாங்களே ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணிடுறோம், இன்க்ளூடிங் டேக்ஸ் போட்டு தான் தருவோம். 12% ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் வரும். எல்லா பட்டர்மன் கீக்கு வந்து 12% எஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் பண்ணுறோம். ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து நேராக வரவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அனுப்புவீங்க? கண்டிப்பாங்க. அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிஎன் ட்ராவல்ஸ், A1 ட்ராவல், இந்த மாதிரி எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புகிறோம். ஓகே சார். உங்களுக்கு எதில் அனுப்புனாலுமே மேக்ஸிமம் இன்றைக்கி அனுப்புனா நெக்ஸ்ட் டே மார்னிங்
அதிகபட்சமாக ஒரு 12 மணிக்குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீ, கம்பெனியே ஏற்றுக்குது. ஓகே சார், நீங்களே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாங்க. ஓகே சார், இப்போ மினிமம் 3500 எடுத்தாவே அந்த ஃப்ரீ கொடுக்குறீங்க? 3500 எடுத்தாலும் ஒரு பாக்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஷிப்பிங் பண்ணிடுவோம். ஓகே சார், நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கொரியர் போட்டு விட்றீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க? கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்க. அதாவது வந்து இப்போ 1/2 லிட்டர் ஜாரில் வந்து ஒரு 10 லிட்டர் அனுப்புகிறோம், அதாவது 20 ஜார் அனுப்புகிறோம். ஏதாவது ஒரு ஜார் உடஞ்சிருது, அன்சர்டனிட்டிங்கிறது எல்லா பக்கம் ஒரு சாதாரணமாக நிகழக்கூடிய விஷயம் தான். இல்லைங்க நம்ம பாக்கெட்டில் உடையவே உடையாதுன்னா நான் சொல்லவில்லை. உடஞ்சதுன்னா அந்த ஒரு பாக்கெட்டோ இல்லை 2 பாக்கெட் உடஞ்சதுன்னா அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஆமாங்க. நீங்கள் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ப்ரூஃபோட அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் வந்து சப்போஸ் கொரியர் மிஸ்டேக்கா எங்கள் மிஸ்டேக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ வந்து நான் டீட்டெயில்ஸ் நிறையா சொன்னீங்க. சப்போஸ் நேரடியாக வரவங்களுக்கும் நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்களும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 3500 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாவே போதும், நீங்கள் வீட்டிலேருந்தே சேல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே சார், இப்போ பல்காக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாங்க. எத்தனை லிட்டர்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கல்யாண ஆர்டர் வருது, இல்லை வந்து ஒரு ஹோல்சேலில் வந்து நான் சப்ளை பண்ணுறேன் சார் வெளியே. இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்து போனார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையிலேருந்து வந்தார். அவர் வந்து எனக்கு 20 டின் வெண்ணெய் 20 டின் நெய் வேணும் சார் வாரத்துக்கு அப்படிங்கிறாரு. தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் எங்களோட ஃபேக்ட்ரி எத்த பெருசு, எவ்வளோ கெப்பாசிட்டி வச்சுக்கிறோம், உள்ளே எவ்வளவு கூலிங் ரூமில் வச்சுக்கிறோம், எவ்வளோ காஞ்சிட்ருக்கு, எவ்வளோ அடிச்சுட்டுருக்கோம், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ யார் எவ்வளோ கேட்டாலும் எங்ககிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதான் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 3 டன் கெப்பாசிட்டி அளவுக்கு அவுட்புட் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. மாதம் 100 டன் பண்ணலாம் தாராளமாக. அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறோம். நீங்கள் நேரில் வரதா இருந்தாலும் தாராளமாக வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்களோட கம்பெனி விசிட் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். அதை எங்களோட தரத்தை செக் பண்ணுறதுக்காக யாருமே வந்து சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவில்லை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் நேரடியாக 9 மணிக்கு நாங்கள் கடை ஓப்பன் பண்ணும்போதே வாங்க, ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், எவ்வளோ குவாலிட்டியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியுமே, ஃபுட் ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியுமே மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எங்களை பொறுத்தளவு நாங்கள் ஓப்பனாக தான் இருப்போம். இங்கே என்ன நடக்குது, எப்படி ஊத்துக்குள்ளே வேணால் பண்ணுறோம், சில பேர் வந்து வெளியிலேருந்து வாங்கி அதை பண்ணுறாங்களா அதை பண்ணுறாங்களா, அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் 100% என்ன பண்ணுறோங்கிறத ஓப்பனாக உங்களுக்கு காமிக்கிறோம். இருக்கிற குவாலிட்டி எப்படி இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பனாக காமிக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லாமல் வரலாம், சொல்லிட்டு வர வேண்டியதில்லை, சொல்லாமல் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக வரணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.